தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பரோடா மன்னருடைய உதவியால மேற்படிப்பு படிக்க போனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் திரும்ப பரோடா மன்னர் கிட்ட வேலை செய்வதற்கு பரோடா வந்த பொழுது அவருக்கு நேர்ந்த சோகம் என்ன? 10, 15 பேர் உருட்டுக்கட்டையால் அவரை தாக்க வருவதற்கான காரணம் என்ன? அப்படின்றதை விளக்குவதற்காகத்தான் இந்த காணொளி. தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு லண்டன் போறாரு. அங்க பொருளாதார ஆய்வு செய்யறாரு. படிப்பை தொடர முடியாம பாதியிலேயே பரோடாவுக்கு வருவதற்கான சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. பரோடாவுக்கு வந்துட்டு ரயில் நிலையத்துல வந்து இறங்குறாரு. அப்ப மீண்டும் அவர் மனதிற்குள்ள ஒரு கேள்வி எழுது, எங்க போய் தங்குறது? அப்ப இந்துக்களுடைய விடுதியில தலைவர் அம்பேத்கர் அவர்களுக்கு இடம் கிடைக்காது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்ப ஒரு குதிரை வண்டி ஓட்டியிடம் கேட்கிறாரு, இங்க ஏதாவது விடுதி இருக்குதான்னு கேட்கிறாரு. பார்சிகளின் விடுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் தங்குறாரு. அந்த விடுதி பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அடுக்கு. கீழ அந்த பார்சி குடும்பத்தோட தங்கி இருக்கிறாரு. மேல இருக்கக்கூடிய அந்த விடுதி வந்து ரொம்ப பழைய கட்டடம். உடைந்த பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அம் வௌவால்கள் அங்கும் இங்குமாக பறக்குது. ஒரு சுடுகாடை போல இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அந்த இடத்துல தான் அவர் தங்குறாரு. அவர் உடை மாற்றும் பொழுது திடீரென்று அந்த பார்சி வராரு. தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பார்சி இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறார். அப்பொழுது 2 பேருக்கும் உள்ள விவாதம் நடக்குது. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, நான் ஒரு பார்சியா கூட இங்க தங்கிக்கிறேன். அப்படி நான் பேர் எழுதுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்குறாரு. ஒரு வகையா அது அந்த இடத்துல தங்குறதுக்கு அவர் அனுமதிக்கப்படுறாரு. தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பரோடா மன்னருடைய அவையில அரசவையில கணக்காளராக பணிபுரிகிறாரு. அவருக்கு அங்க குவார்டர்ஸ் இன்னும் கிடைக்கல. அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்ப குவார்டர்ஸ் வர வரையிலும் அவர் வெளியில தான் தங்கி ஆகணும். இப்ப தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய மைத்துனர் வராரு அங்க. வந்து இவர் தங்கியிருக்கிற இடத்த பார்த்துட்டு, அவரையும் பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுறாரு. அவர் அன்றைக்கே மீண்டும் ஊருக்கு பம்பாய்க்கு அனுப்பிடுறாரு. இப்ப தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அங்க ஓயாம படிக்கிறாரு. விளக்கு இல்ல. ஒரு லைட் வசதி இல்ல. ஹரிக்கேன் விளக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்து தர்றாரு அவரு. அந்த விளக்குல ஓயாம படிச்சு லயத்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் அம்பேத்கர் அவர்கள் வெளியே போறதுக்காக தயாராயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு 10, 15 பேர் உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு அவரை தாக்குறதுக்கு வராங்க. என்ன ஏதுன்னே தெரியாம பார்த்தபோது, பார்சி இல்லாத நீ எதுக்கு இங்க தங்கிட்டு இருக்கிற? இந்த இடம் பார்சிகள் தங்குவதற்கான இடம் தான். நீ ஒரு ஹிந்து, ஹிந்து எதுக்கு இங்க தங்கிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்க வராங்க. அம்பேத்கர் அமைதியாக நிற்பதனால அவரை தாக்க முடியல. தாக்கல. அம்பேத்கர் வந்து டைம் கேட்கிறாரு. ஒரு வாரம் டைம் குடுங்க. நான் அதுக்குள்ள வேற இடம் பார்த்துட்டு காலி பண்ணிட்டு போயிடுறேன்னு. உனக்கு 1 நாள் தான் டைம். நாளைக்கு காலையில நாங்க வரும்போது நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தலைவர் அம்பேத்கர் அவர்கள் போறாரு. வெளிய போறாரு. அமெரிக்காவுல அவர் படித்த நண்பர்களுடைய ஞாபகம் வருது. அவரோடு மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் ஒரு தூய ஆத்மான்றாரு அவரு. அங்கிருந்து அமெரிக்காவுல இருந்த வரையிலும் எனக்கு இந்த தீண்டாமை குறித்தான எண்ணமே எழுந்ததில்ல. எல்லோரும் என்னோட சமத்துவமா தான் பழகுனாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாரி சூழ்நிலையை எடுத்து சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, "நீ என் வீட்ல தங்குனா, என் வீட்ல வேலை செய்றவங்க கூட என் வீட்ல இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் அங்கிருந்து சோகமா வெளியேறாரு. ஒரு கிறிஸ்தவர் நண்பர் இருக்கிறாரு. சரி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அவர் சொல்றாரு, "என்னுடைய மனைவி வந்தா அவங்க கிட்ட கேட்டு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு தந்திரமான பதிலை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் மீண்டும் போறாரு. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளால எங்கேயும் தங்க முடியாது. எப்படி நம்ம இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்பாய்க்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ட்ரெயின் டைம்க்கு வந்து இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்குது. நம்ம எங்க போறதுன்னு தெரியல அவருக்கு. நேரா போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுல உட்கார்ந்து 5 மணி நேரம் காலத்த ஓட்டுறாரு. ஓட்டிட்டு மீண்டும் அந்த பார்சி விடுதிக்கு போயிட்டு அங்கிருந்து காலி பண்ணிட்டு அவருக்கான பணத்த குடுத்துட்டு அங்கிருந்து பம்பாய் கிளம்பி போனேன். அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையான விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். இதே போல தலைவர் அம்பேத்கர் குறித்தும் பல புத்தகங்கள் குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு என்னை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.